இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து தேவன் புறப்பட செய்து கானான் என்னும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்போ இஸ்ரவேல் மக்கள் எங்க வந்துட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கானானுக்குள்ள. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, மீட்கப்பட்டுட்டீங்க, நல்ல லைஃப் வாழ வந்துட்டீங்க. அல்லேலூயா. இப்போ கானானுக்குள்ள வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர்கள் சுதந்தரிக்க வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு இடத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேணும். ஆனா சுதந்தரிக்கலான்னு போனா அங்க வேற ஒரு அரக்கன் இருக்கிறான், அங்கு வேறொரு ஆட்சி முறை இருக்கிறது, அங்கு வேறொரு சட்டம் இயக்கப்படுகிறது, அங்கு வேறொரு எதிர்மறையான சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நீ யுத்தம் பண்ணு, நீ கிரியை செய்ய, நீ செயல்படு, நான் அற்புதம் செய்கிறேன். நான் அந்த வீட்டை நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் அந்த தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், அந்த எதிரிகளுடைய எல்லா விதமான நன்மைகளை எடுத்து நான் உன் வசத்துல கொடுக்கிறேன். ஆனா நீ முதல் ஸ்டெப் எடுத்து வையே, நான் உனக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், உள்ள வந்த ஜனங்க அப்படியே பேபான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குங்களா. ஒரு ஏரியாவுக்கு வந்தால் சரியாக வர மாட்டேங்குதுங்களா, இதை பண்ணுனா சரியாக பண்ண மாட்டேங்குதுங்களா, அங்கே போனால் சரியாக போக மாட்டேங்குதுங்களா, இங்கே பண்ண மாட்டேங்குதுங்களா. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதங்கள் அநேகமாக இருக்கிறது. உன் ஜனங்களை கூட்டு, உன் ஜனங்களை எழுப்பு, உன் ஜனங்களை தீவிரப்படுத்து, உன் ஜனங்களை என்ன செய்ய, பரிசுத்தப்படுத்து. அப்படின்னா உங்க ஜனங்களை ஒரு டிசிப்ளின்குள்ள கொண்டு வா. அங்கங்க பராக் பார்த்துக்கிட்டு இருக்குங்க, அங்கங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குங்க, அங்கங்க நொய்யுன்னு ஒன்று குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் டிசிப்ளின்குள்ள கொண்டு வா, பரிசுத்தமாக்கு, சரிப்படுத்து, ஒழுங்குபடுத்து. நான் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். ஜனங்க பார்த்து பிரமிச்சு நின்று இருக்குங்க. இந்த லேண்ட் எனக்கு கிடைக்குமா, இந்த வீடு எனக்கு கிடைக்குமா, ஆண்டவர் தருவாருன்னு சொன்னீங்களே, ஆனா வேற ஒரு ராட்சதன் ஆண்டுட்டு இருக்கான, எப்படி எடுக்க போறோம்? கர்த்தர் சொல்றார், அதை பத்தி நீ கவலைப்படாத, வார்த்தைக்குள்ள வா, வசனத்துக்குள்ள வா, கற்பனைகளுக்குள்ள வா, நான் சொன்ன நியமனத்துக்குள்ள வா, நான் சொன்ன விதிகள் முறைகளுக்குள்ள நீ வா, அந்த டிசிப்ளின்குள்ள வா. நான் உனக்கு சுதந்தரிக்கும்படிக்கு நான் எடுத்து உன் கையில கொடுக்கிறேன். யோசுவா உடனே ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னா அந்த அற்புதத்திற்கும் உங்க டிசிப்ளின் லைஃபுக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ஷன் அதிகமா இருக்கு. ஆண்டவர் உங்கள் லைஃப்ல ஒரு அற்புதத்தை செய்யணுமா, அதற்கும் உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ஷன் இருக்குன்றதை நீங்க மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. இப்ப நம்ம பாட்டு பாடணும் இல்லையா, அற்புதம் செய்யுங்கப்பா. நல்லா இருக்குல்ல? அப்படியே முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஐயா. இப்போ ஏதோ வேற ஏதோ மாதிரி சொல்றீங்களா ஐயா? இதை முடிக்காம எப்படி முடிக்கிறது, இதை சொல்லாம எப்படி முடிக்கிறது? அல்லேலூயா. ஆமா, இப்ப வாழை இலையில வந்து வெறும் உப்பும் அப்பளமும் வச்சா மட்டும் போதுமா? மொத்தத்தையும் வைக்க வேணாமா? அல்லேலூயா. அப்போ யோசிக்கணும் பாருங்க, அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்ற மாதிரி பண்ண பரிசுத்தமாக்குங்கப்பான்னு நம்ம பாடணும், என்ன தகுதியாக்குங்கப்பான்னு பாடணும், என்ன ஒழுங்குபடுத்துங்கப்பான்னு பாடணும், என்ன சரிப்படுத்துங்கப்பான்னு பாடணும், என்ன கரெக்ட் பண்ணுங்கப்பான்னு பாடணும், என்ன ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வாங்கப்பான்னு பாடணும். நீ செய்து பார், அற்புதங்கள் உன் வாழ்வில் ஆச்சரிய ரகமாக நடைபெற ஆரம்பித்து விடும். செயல்பட மாட்டுங்குதுங்க, ஒரு ஒன்னஸ்குள்ள வர மாட்டுங்குதுங்க, ஒரு மனதுக்குள்ள வர மாட்டுங்குதுங்களே. தேவனுக்கு அடுத்த விஷயத்துல ஒரு ஆர்வம் கொள்ளக்கூடிய தீவிரத்தன்மை இல்லாம இருக்குங்க. கர்த்தர் சொல்ற, ஜனங்களை கூட்டு, பரிசுத்தப்படுத்து, டிசிப்ளின் ஆக்கு, நான் மிராக்கிள் செய்ய போறேன், நான் அற்புதங்கள் செய்ய போறேன், நான் ஆச்சரியமா நடத்த போறேன். நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, உங்களுக்கான அழகழகான வருங்காலங்களை, அற்புதமான நன்மைகளை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை உங்கள் வசத்தில் கொண்டு வந்து உங்கள் கரத்தில் உங்கள் வாழ்வில் வைப்பதற்கு முன்பதாக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களை குணப்படுத்த விரும்புகிறார். தேவன் அவருடைய கிறிஸ்துவின் சாயலால் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த தெய்வீக குணங்களால் நீங்கள் நிரப்பப்பட உண்மையிலும் பரிசுத்தத்திலும் உத்தமத்திலும் கற்பிலும் தேவனுடைய நாம மகிமைக்காக ஜீவிக்கிற வைராக்கிய வாழ்க்கையிலும் ஒரு தெய்வீக ஒரு ஒழுக்கமான முறைகளுக்குள்ள நீங்க வர நீங்க பார்ப்பீங்க, ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்க பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் போல் என்னால் பேரன்போடு நடந்து கொள்ள முடிகிறதா? இயேசுவை போல் தாழ்மையான சிந்தை எனக்குள் இருக்கிறதா?
இயேசு கிறிஸ்துவை போல எனக்குள் எந்த காழ்ப்புணர்வு, காயம் இல்லாத, பழிவாங்கும் சிந்தை இல்லாத ஒரு உணர்வு எனக்குள் இருக்குமே ஆனால், கிறிஸ்துவை போல் நம்மை செதுக்கிக் கொள்ள நம்மை நாம் தயார் செய்து கொள்வோமே ஆனால், அற்புதங்கள் நிச்சயமாகவே நம்ம வாழ்வில் நடக்கும். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஒரு கம்பெனில 50 ஸ்டாஃப் இருக்காங்க. ஒரே ஒரு பெரிய போஸ்டிங் ஆயத்தமா இருக்கு. 50 பேருக்கும் அந்த போஸ்டை கொடுக்க முடியாது, ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா 50 பேர் என்ன பண்றாங்க, எனக்கு வேணும் அந்த போஸ்டிங், எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாச்சும் நம்ம யோசிச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், 50 பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 பேரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. கூப்பிட்டு மீட்டிங் போட்டு எல்லார் கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன கவரில் சீட்ஸ் இருக்குது, விதைகள் இருக்குது, சின்ன சின்ன பேக்கெட்டில். அந்த சின்ன சின்ன பேக்கெட் 50 பேக்கெட்டை எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு, அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் சொல்கிறாரு, 1 மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். யார் இந்த விதைகளை நல்ல மண்ணில் நட்டு அதற்கு நீர் பாய்ச்சி நல்ல பாதுகாத்து அதை சிறப்பாக செழிப்பாக செழுமையாக வளர்த்து கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த போஸ்டிங். நாங்கள் 1 மாதம் பிறகு பார்ப்போம், யார் சிறப்பாக அதை வளர்த்துருக்கீங்கன்னு பார்ப்போம், அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங். எல்லார் கையிலும் விதைகள் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். ஆஃபீஸில் 50 பேரும் எப்போ பேசினாலும், எதை பற்றி பேசினாலும் விதை பற்றியே பேசுகிறாங்க. 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள் 15 இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது சொல்கிறாங்க, விதை முளைச்சுதா? அவர் சொல்கிறாரு, முளைச்சுதே. ஃபோட்டோ எடுத்து வந்து காட்டுறாங்களாம். இதோ பாரு இப்படிலாம் முளைச்சிருக்கு பாரு, இங்கே பாரு இப்படி முளைச்சிருக்கு. 20 30 அப்படியே 1 மாதம் கரெக்டாக அந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, இந்த நாளில் நீங்கள் வளர்த்த செடிகளை எல்லாம் கொண்டு வந்து காண்பியுங்கள், யார் சிறப்பாக வளர்த்திருக்கிறீர்கள் என்று பார்ப்போம். எல்லாம் கொண்டு வராங்களாம் பாருங்க, இம்மா பெருசாக கொண்டு வராங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸில் கொண்டு வந்து அப்படியே அடுக்குறாங்களாம். அந்த மேனேஜ்மெண்ட் பார்க்குது, ஓ நீ இவ்வளோ சிறப்பாக வளர்த்துருக்க, ஓ சூப்பராக வளர்த்துருக்கே, ஓ சூப்பர் 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 சூப்பர். அப்படியே போனால் ஒருத்தர் மட்டும் கம்மு நிற்கிறாராம். ஒரு சின்ன ஒரு தொட்டியில் அந்த விதையை போட்டு அதில் ஒன்றுமே முளைக்காம அப்படியே எடுத்துன்னு வந்து கொடுக்குறாராம். அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாரையும் பார்த்து, என்ன மேன் உண்டு வளரலையா? இல்லை சார் வளரல சார். அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாராம், இந்த 50 பேரில் ஒருவர் தேர்வாகிறார், அந்த ஒருவருக்காக தான் இந்த போஸ்டிங் காத்து கொண்டிருக்கிறது. யார்ப்பா அந்த ஒருவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடியை முளைக்கல பார்த்தீங்களா, அவர் தானா. ஏன் முளைக்கலையா? அவர் சொன்னார், நான் உங்ககிட்ட அந்த சீடை கொடுக்கும் போது அது பாயில் பண்ண சீட்ஸு, அதாவது வேக வைத்த விதைகள். வேக வைத்த விதைகள் ஒரு நாளும் முளைக்காது. அத்தனை பேரும் திருட்டு பசங்க. ஆமாம், 49 பாயிலும் கூட திருட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஒரு மனுஷன் தான் உத்தமமாக அதை என்ன பண்ணியிருக்கான், விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சீட்ல இருந்து செடி வளரலன்ற அந்த உண்மைத்தன்மையை காண்பித்திருக்கிறான். அவனுக்கு தான் இந்த போஸ்ட், அவனுக்கு தான் இந்த போஸ்டிங். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த நவம்பர் மாதத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின்குள்ள நீங்க வர ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆமா, கண்டபடி சர்ச்சுக்கு வருவேன் இல்லை, கரெக்டா நான் வருவேன். ஜெபிச்சா ஜெபிப்பேன், ஜெபிக்கா விட்டப்போ இல்லை, அதுல நான் ஒரு உண்மையா இருக்க போறேன். கர்த்தருக்கு கொடுப்பதில்லை, கர்த்தருக்காக வாழ்றதில்லை, கர்த்தரை நேசிப்பதில்லை, உண்மையும் உத்தமமாய் என்னுடைய மேனேஜ்மெண்ட் கீழே செய்யக்கூடிய பணிகளை எல்லாவற்றையும் நீங்கள் இருந்து பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த உலகம் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களை தத்தம் செய்து பாருங்கள். படைத்த தேவனை உங்கள் பக்கத்தில் இருப்பார் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. அப்புறம் என்ன நடக்குது? இந்த கானானுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம், ரூபானியர் கூட்டம் முறுக்கின்னு வேற பக்கமா போயிருச்சு. அந்த கூட்டம் இப்படி போயிருச்சு. எந்த கூட்டம் ஒரு தெய்வீக டிசிப்ளின்குள்ள வந்துச்சோ அந்த கூட்டங்கள் மாத்திரமே கானானுக்குள் இருந்து சந்ததி சந்ததியாய் அதனுடைய நன்மைகளை புசித்தார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையே கானானின் பலனை புசிக்கிற வாழ்க்கையாக இருக்கும். கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். நான் சொல்றேன், உங்கள் லைஃப்ல நடக்கக்கூடிய அற்புதத்திற்கும் உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கும் உங்க டிசிப்ளின் லைஃபுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு, நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இதை வாழ்ந்தோம் பிழைத்தோன்னு ஜீவனம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சிந்தையை தாங்க. ஆண்டவரே,
தெய்வீக அன்பை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர், இயேசுவை போல வாழுகிற ஒரு சிந்தையை, இயேசுவை போல வாழுகிற ஒரு செயல்பாட்டை பரலோக தேவன், படைத்த தேவன் நீர் எங்களுக்கு தருவீராக.